தெரிவிச்சிருக்கோம்ல, ஓடி ஒளிஞ்சுட்டாங்க. சூர்யா அவர்கள் கார்த்திகளுக்கு அறிவே இல்லையா? அவங்க அப்பா பேசின பேச்சுக்கு உடனே கண்டனத்தை தெரிவித்து அவங்க அப்பாவை தட்டிச்சு கேட்டுக்கணும் தானே. எவ்வளவு மோசமான ஆட்கள் தெரியுமா இவங்க? ஒரு கேவலமான நபர் தான். என்ன செய்வார் இவர் அப்படின்னா, மணமகள் மன்றம் உருவாக்கிட்டார். எங்க திருப்பூர் என்ற ஊர் வந்து பேரூராட்சிங்க. கிட்டத்தட்ட 149 குக்கிராமங்களை கொண்ட ஒரு ஊர். சுத்தி இருக்க தாய் கிராமங்கள்லாம் இங்கதான் வரணும். எல்லா பொருட்கள் வாங்கணும். அந்த பையனோட அம்மாவை கூட்டிட்டு போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு நாடார் சமுதாய கூட்டத்தில் அடைச்சு வச்சு கட்ட பஞ்சாயத்து பேசினாரு. இந்த ஆளால தொடர்ந்து அடுத்தடுக்கான துன்பங்களை மக்கள் அனுபவிச்சுட்டு இருப்பான். ஆனாலும் இவனை கை வைக்க முடியல, மக்கள் வந்து இவனை அப்புறப்படுத்த முடியல. ஏன் காரணம் அப்படின்னா, திமுக வந்து அவருக்கு ஒரு பெட்டகமா கூடாரமா பயன்படுது. இருக்கணும். ஏன்னா இந்த திமுக ஆட்கள் இவங்க எல்லாம் வெறியாட்டம், கொலைவெறி ஆட்கள். இவங்க எல்லாம் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு தலைமுறை எத்தனை கல்குவாரிகள், கிரஷர்கள், எவ்வளவு இடங்கள்ல வந்து இது வரைக்கும் ஒரு பள்ளி கட்டடத்தை மேம்படுத்துறாங்க. எங்க மானாமதுரை சட்டமன்றத்துல இந்த நாள் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கலை கல்லூரி இல்ல. 33 கொலைகள், அது தற்கொலை கொலை, பாலியல் வன்கொடுமையால பெண் பிள்ளைகள் இறந்திருக்காங்க. 33 பெண் பிள்ளைகள். எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். தன் தந்தையோட இறப்புக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கையில எழுதி வச்சு செத்துருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ சமீபத்துல நடிகர் சிவகுமார் பேசியது ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு. ஹோட்டல் சாப்பாடு நடிகை போலவும், வீட்டு சாப்பாடு மனைவி போலவும் அப்படின்னு பேசுனது பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சை கிளம்பிறது மட்டும் இல்லாம பெண்களுக்கு இதான் முக்கியத்துவம் கொடுக்குறாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் இவரோட பேச்சுக்களை? நடிகர் சிவகுமார் அப்படின்னாலே ஏதாவது ஒரு பெணாத்தல் பெதற்றதா அவளோட வேலையை. எப்ப பார்த்தாலும் சர்ச்சைக்குரிய விஷயத்த கிளப்பி விட்டுட்டு சமுதாயத்துல ஒரு நடிகரா நமக்கு ஒரு அதுவும் முந்தைய நடிகரா ஒரு மூத்த தலைவரா நமக்கு ஒரு மதிப்பு இருக்கு, நமக்கு ஒரு நம்ம சொல்லுக்கு ஒரு வலிமை இருக்கு அப்படின்ற எதையுமே புரியாத ஒரு அடிமுட்டாள்தனமான பேச்சுதான் எப்பவுமே பேசுவார். ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னா நடிகை ஜோதிகா அவர்களை மருமகளா கொண்டு வந்திருக்காரு. ஹோட்டல் சாப்பாடு தான் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. அவரு மகனுக்கு திருமணம் பண்ணி 2 குழந்தைகள் பெற்று 2 பிள்ளைகள் படிக்கிறாங்களே. இவரோட ஏளனமான பேச்சை வேணாம் நிராகரிச்சுதான் அவங்க மும்பைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நடிகை வந்து எல்லாருமே தன்னோட துறை நடிப்பு துறை. அதுல நம்ம கூட சேர்ந்த நடிகைகள் எவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க, அவங்க எவ்வளவு தூரம் நம்மளோட கலந்து பயணம் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாம நடிகை ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னா என்ன மாதிரியான விமர்சனம்? இதெல்லாம் அறிவோட தான். வயது இருந்தா மட்டும் பத்தாது. சிவகுமார் அவர்களே, உங்க உடல் கட்டளமைப்பு அழகா இருக்கு, நான் தோற்றமா இருக்கேன், இளமையா இருக்கேன் அப்படின்னு சொன்னா மட்டும் போதாது. புத்தியும் தெளிவான புத்தியாவும் அதுக்குரிய சிந்தையும் இருக்கணும். ஹோட்டல் சாப்பாடு தான் நடிகைகள் அப்படின்னா என்ன ஒரு கேவலமான ஏளனமான பேச்சு. பெண்களை எந்த அளவுக்கு நீங்க இழிவுபடுத்திருக்கீங்க இந்த விஷயத்துல. பெண்கள் இப்படிதான் பேசுவாங்களா? ஒருவேளை இவர் இப்படி கூட யோசிச்சிருக்கலாம். நடிகர் விஜய், த்ரிஷா இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவர் சம்பந்தப்படுத்தி தன் மகனுக்கு நிகரா இன்னொரு ஆள் வந்துடக்கூடாது அப்படின்னு எப்பயுமே இவங்க குடும்பத்தை முன்னிலைப்படுத்துற மாதிரி தான். சூர்யா அவர்கள் தான் அறம் பவுண்டேஷன் வச்சு நான் பெரிய அளவுல நடத்திட்டு இருக்கேன், எங்க அகரம் பவுண்டேஷன் தான் எல்லா குழந்தைகளும் படிக்கிறாங்க, நாங்க தான் தமிழ்நாட்டை தலை நிமிர்த்தி நிப்பாட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்டோட பேர்ல வச்சு அதுல ஒரு விமர்சனம் பண்றது. இப்படி ஒவ்வொன்னும் அடுக்கடுக்கா. ஆனா அம்மையார் ஜோதிகா இருக்காங்கல்ல, மாமனார் பேசுற பேச்சுக்கு இன்னைக்கு வாய் தந்து பேசிருக்கணும்ல, கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல, ஓடி ஒளிஞ்சுட்டாங்க. சூர்யா அவர்கள் கார்த்திகளுக்கு அறிவே இல்லையா? அவங்க அப்பா பேசின பேச்சுக்கு உடனே கண்டனத்தை தெரிவித்து அவங்க அப்பாவை தட்டிச்சு கேட்டுக்கணும் தானே. எதுவுமே கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒண்ணு அப்படின்னா, இந்த கோபாலபுரம் குடும்பத்துக்கு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு குடும்பம் கொத்தடிமையா இருக்கு அப்படின்னா அது சூர்யா குடும்பம், நடிகர் சூர்யாவோட குடும்பம் தான். அவங்க சிவகுமார், அப்பா சிவகுமார், கார்த்திக் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கீழே சாஸ்தாங்கமா படிச்சு என்ன சொன்னாலும் சரிட்டு போவாங்க. சிவகுமாருக்கு மொத்தத்துல பெண்களை பத்தி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமும் நல்ல எண்ணமும் மரியாதை கொடுக்கணும்ன்ற எண்ணமும் சிவகுமாருக்கு கடுகளவும் இல்லை. அது மிகப்பெரிய கேவலமான விஷயம். வயதுக்கேற்ப அறிவும் முதிர்ச்சியும் இல்ல அப்படின்னு தான் இதை காட்டு. இல்லாத விஷயங்கள் கூட என்ன செய்வாங்க, ஜோதிகாவும் சூர்யாவும் குரல் கொடுப்பாங்க, பயங்கரமா வீரவசமா பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு மாமனார் இப்படி ஒரு வார்த்தையை பேசிருக்காரு அப்படின்னு அம்மையார் ஜோதிகா கோமாளியா இருக்கீங்க, நல்லா தெளிவா வந்து பேசணும். நானும் நடிகையா தான் வந்திருக்கேன், அப்ப நான் என்ன ஹோட்டல் சாப்பாடா, ஓ வீட்டுக்கு மருமகளா வரக்கூடிய தகுதி இல்லாத பொண்ணான்னு கேள்வி கேட்டு காலையில கண்டனத்தை எழுப்பிருக்கணும்ல, எழுப்பல, வாய் திறக்கல. சூர்யா என் மனைவி இப்படி சொல்லிருக்கீங்க, நடிகை எப்படா சொல்லிருக்கீங்க, என் மனைவி நடிகை தானே, என் மனைவி நம்ம வீட்டு மருமகள், அப்ப என்னோட மனைவியை நீங்க இப்படி சொல்லலாமாப்பா அப்படின்னு அவர் கண்டன குரல் எழுப்பிருக்கணும். யாருமே வாய் திறந்து பேசல. என்னன்னா இவங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்டின்னு சொல்ற ஒரு கேவலமான குடும்பம் இது. ஜோதிகாலாம் சும்மா வாய் திறந்து வாய்க்கிலேயே பேசினா பத்தாது, கோயில்களுக்கு பதிலாக பள்ளிக்கூடங்களை உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம அறிவுரை சொல்றாங்க. இன்னைக்கு பேசிக்கலாம் தானே. மாமனார் பேசின பேச்சுக்கு பெண்களை இப்படி இழிவுபடுத்தி பேசலாமா? பெண்களுக்கு எவ்வளவு ஒரு சுயமரியாதையும் கௌரவம் கொடுக்கக்கூடிய நாடு நம்ம நாடு. தேசம் வந்து பாரத தேசம். பெண்கள் தெய்வமா வழிபடக்கூடிய நாட்டுல இப்படிப்பட்ட இழிப்பிரிவுகள்லாம் பேசுறதை கேட்டுட்டு போகணுன்றது நம்ம தலையெழுத்து. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
திமுகவோட கூடாரமா இவங்க விலகுறாங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்களை பாதுகாக்கக்கூடிய பெட்டகமா திமுக இருக்கு. அந்த அதப்புளின் திமிர்லதான் இவங்க அப்படி தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்காங்க. ஜோதிகா அவர்கள் கோமலா இருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன்னா மாமனாருக்கு பேசுனதுக்கு ஒரு குரல் கூட திருப்பி எழுப்பல அப்படின்றது ஒரு வேதனைக்குரிய விஷயம். சமீபத்துல உதயநிதி அவர்கள் வந்து தன்னுடைய தொகுதியில போட்டியிறதுக்காக விருப்ப மனு கொடுத்திருந்தாரு. அதுல நேர்காணல் வந்து திமுக தலைமை நடத்துச்சு அவர்கிட்ட. அவர் வந்துட்டு அவர்கிட்ட கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா, தொகுதியில என்ன பண்ணிருக்கீங்க, தொகுதியில எஸ்ஐஆர் வேட்பாளர்கள் எவ்வளவு நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொன்னது மட்டும் இல்லாம பதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பொறுத்துருங்க பதில் சொல்றோம் அப்படின்னு சொன்ன மாதிரி வெளியில வந்து செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? எனக்கு இது பயங்கரமான சிரிப்பலை ஏற்படுத்துச்சு. நாங்க பிள்ளையும் கிள்ளுவோம் தொட்டிலையும் ஆட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அண்ணா உருவாக்குன அறிவாலய மடைத்த ஆட்டையை போட்டு ஒரு கட்சி உருவாக்கிட்டாரு, கொண்டு வந்து தக்க வச்சுக்கிட்டாரு. அந்த தக்க வச்சதுக்கு அப்புறம் மகன் வந்துட்டாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். கருணாநிதிக்கு அப்புறம் மு.க. ஸ்டாலினுக்கு அப்புறம் யார் வருவா? துணை முதல்வர் கொண்டு வந்தாச்சு. யார? உதயநிதி, பால்டாயில் உதயநிதி அவர்களை. அப்புறம் எதுக்கு இந்த கண் துடைப்பு நாடகம், இந்த கபட நாடகம்லாம் யாரை ஏமாத்த போடுறீங்க? நான் நேர்காணல சொல்லி அனுப்புறேன். என்னத்த சொல்லி அனுப்ப போறீங்க? துணை முதல்வரா ஆக்கிட்டீங்க, அவருக்கு எல்லா சீட்டும் கொடுப்பீங்க, எந்த தொகுதி வேணுமோ நின்று ஜெயிக்கலாம், உங்க குடும்பத்துல 500 தலைவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்கு, 1000 தேர்தல்களை நடத்தக்கூடிய அளவுக்கு பண பொருளாதாரம் வச்சிருக்கீங்க. அப்ப என்னங்க இந்த கபட நாடகம்? இதெல்லாம் மக்களை வந்து தமிழக மக்களை முட்டாளாக்குற வேலை. இவங்க மாதிரி ஆட்கள்லாம் கலைந்தரப்படைய கலைச்செடிகள். இவ்வளவு ஒரு மோசமான மக்கள் பாருங்களேன், என்னோட பார்வை ஒரு சிந்தை இருக்கு அப்படின்னா, தமிழக மக்களை எவ்வளவு முட்டாளாக்கினாலும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாண்டா ரொம்ப நல்லவே அப்படின்ற மனநிலையில தான் தமிழக மக்கள் இவங்க பாக்குறாங்க. இந்த கபட நாடகம் எப்படி நேர்காணல் நடத்துறீங்க? நாளைக்கு உங்க மகன் சீட் இல்லைன்னு சொல்லிட போறீங்களா? மகன் அரசியலுக்கே வரமாட்டாருன்னு சொன்னீங்க, வந்து பல்லளிச்சுட்டு முதல்ல துணை முதல்வர் உட்கார வச்சிருக்கீங்க. அப்புறம் எங்க இதுல யாருமே அரசியல் வாரிசுகள் உருவாக்க மாட்டோம். நீங்க அடுத்து இன்பநிதி, தயாநிதி, கலாநிதி பல நண்டு சுண்டலா வரிசையில் நிக்குது. நீங்க யாரை ஏமாத்துறது இந்த கபட நாடகம் நடக்கிறீங்க? உங்க கபட நாடகத்தை 2026 தேர்தல்ல மக்கள் தோலுரிச்சு உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுல சந்தேகமே இல்ல. அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிதான் விஜய்க்கு பல இளம் தலைமுறைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. இது வரைக்குமே வெளியில வந்து ஒரு பிரச்சாரத்தை கையில எடுக்காம இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தேர்தலுக்கு 1 மாதம் தான் இருக்கு. விஜயோட மனதுல ஒரு நினைப்பு இருக்கு. என்ன நினைப்பு அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் வந்து ஒரு முடியாம ஓய்வுல இருந்திருக்காரு. ஓய்வுல இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் எம்ஜிஆர் நிக்கிறேன்னு சொல்லி விட்டோன்னே மக்கள் வந்து வாக்களிச்சு ஜெயிச்சிட்ட மாதிரி நாமளும் பனையூர் பங்களாலேயே உட்கார்ந்துக்கிட்டோம்னா நம்ம மக்கள்கிட்ட சொல்லிவிட்டோம்னா ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு மமதை இருக்கு அவருக்கு. மனப்பால் குடிச்சு கொண்டு இருக்காரு. யோசிக்கணும். கரூர் சம்பவத்துக்கே ஓடி 40 பேர் இறந்தோடனே நமக்காக வந்த கூட்டம், இவர்கள் நமக்காக வந்தவர்கள் அப்படின்னு ஒரு சிந்தை இல்லாம என்னைக்கு பனையூர் வீட்டை தூக்கி ஓடுனாரோ அன்னைக்கே அவர் தலைவருங்கிற தகுதி இழந்துட்டார். 2வது, இவரெல்லாம் நினைக்கிற மாதிரி மக்கள் வந்து அவ்வளவு சாதாரண ஆட்கள் கிடையாது. இவரை பார்க்க கூட்டம் கூடின உடனே வாக்குகளை இதே மாதிரி அள்ளி போட்டுருவாங்க அப்படின்னு மனப்பால் குடிச்சிட்டு இருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகாம, மக்களை முகமுகமாக சந்திக்காம, மக்களின் குறைகளை கேட்டறியாம, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாம மக்கள் ஒரு நாளும் வாக்களிக்க மாட்டாங்க. இவர் எப்படி ஜெயிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க மக்கள்லாம் தமிழக மக்கள் வேடிக்கை தான் பார்க்க போறோம். யாருமே அவருக்கு வாக்களிக்க போறது இல்ல. அதிகபட்சம் போனாங்க, இவர் ரொம்ப அதிகபட்சம் 8% வாக்குகள் வாங்கி ஏதோ ஒரு ஆள் ஜெயிப்பாரு அப்படின்னா இவர் நிப்பாற்ற எல்லாருமே ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு அகங்காரம் மர்மதையில இருக்காரு. கண்டிப்பா கிடையாது. விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா விஜய் சொல்ற ஆளுக்கு பூரா ஓட்டு போடுறது தமிழக மக்கள் நாங்கெல்லாம் முட்டாளா? படிக்காத தற்கொலை கூட்டமா? உனக்குதான் அறிவு இல்ல, நீ ஏதோ சொல்லிட்டு திரிய பணாத்துக்கு திர்ற, அதுக்காக நாங்களும் அப்படி இருக்கோம்? யோசிச்சு பாக்கணுங்க. இவருக்கு என்ன வாக்கு இருக்குன்னு 2026 தேர்தல் தெரிஞ்சிரும். அப்ப இவரோட ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் அஸ்தமனம் ஆயிரும். ஏன்னா அதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து பயணிக்க முடியுமா அப்படின்றது தெரியல. விஜயகாந்த் அவர்களுக்கு கூடாத கூட்டமாக விஜய்க்கு கூடிய போது விஜயகாந்த் செய்யாத அளவுக்கு அவர் செஞ்சிட முடியும். அவரே இன்னைக்கு கட்சி இழந்துட்டு அந்த அம்மா எங்க போய் அடகு வச்சிருக்க கட்சியை? திமுக போய் அடகு வச்சிருக்கு. இந்த நிலைகள்லாம் டார்ச் லைட்டை தூக்கி எறிஞ்சு டிவியை உடைச்ச கமலஹாசன் எங்க போய் நிக்கிறாருங்க? திமுக போய் நிக்கிறாரு. இந்த மாதிரி அடுக்கடுக்கா ஆட்கள் எத்தனை பேர் பார்த்தாச்சு. அதுல விஜய் ஒரு ஆள் லிஸ்ட்ல சேர்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நேற்று காரைக்குடியில பாத்தீங்கன்னா விவாத நிகழ்ச்சி தனியார் ஊடக நிறுவனம் வந்து நடத்திருக்காங்க. அதுல வந்துட்டு அடிதடியோட முடிஞ்சிருக்கு. என்ன காரணம்? பின்னணி என்ன நடந்துச்சு? இதோட பின்னணி என்ன அப்படின்னா, இதே திருப்போணத்தை சேர்ந்த பொண்ணு நானு. சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்துல சேங்கை மாறனை எதிர்த்து நின்று உள்ளாட்சி தேர்தல்ல நான் வந்து போட்டிட்டேன். அப்ப இதே சம்பவம் தான் எனக்கு நடந்துச்சு. பயங்கரமான பிரச்சனை. இவங்க எவ்வளவு ஒரு மோசமான ஆட்கள் தெரியுமா? இவங்க ஒரு கேவலமான நபர் இருந்தாலும் என்ன செய்வார் இவர் அப்படின்னா, மணமகள் மன்றம் உருவாக்கிட்டாரு. எங்க திருப்பூர் ஊர் வந்து பேரூராட்சிங்க. கிட்டத்தட்ட 149 குக்கிராமங்களை கொண்ட ஒரு ஊரு. சுத்தி இருக்க தாய் கிராமங்கள்லாம் இங்கதான் வரணும். எல்லா பொருட்கள் வாங்கறக்கும். யாருக்கு சுற்றி இருக்க அத்தனை பேர் விவசாயிங்க. யாருக்கு தேவை மணமகள் மன்றம்? இதே மெட்ரோபாலிட்டன் சிட்டி சென்னையிலையும் மும்பையிலுமா வாழ்ந்துட்டு இருக்கோம். கிராமங்கள்லங்க விவசாயி லெவிகளை மூடக்கூடிய ஒரு கீழ்த்தரமான இழிசெயல் செஞ்சுட்டு இருக்க நாட்டுல இருக்கோம். நம்ம தஞ்சாவூர்ல இருக்க குடோனை கொண்டு வந்து நெல்லை கொண்டு வந்து எங்க ஊர் திருப்பணத்துல லெவியை அடைஞ்சு வச்சுட்டு எங்க ஊர் மக்கள் விவசாயிகள் அறுக்க
இருக்கக்கூடிய நெல்லை இன்னைக்கு வரைக்கும் லெவில போட முடியாம நாங்க தவிச்சிட்டு இருக்கோம். ஒரு சூத்த கத்திரிக்காயும் கத்திரிக்காய் புடலங்காய் விக்கிற ரோட்ல உட்கார்ந்து விக்கிற ஒரு அம்மா கிட்ட ஒரு நாளைக்கு 100 ரூபாய் பில்லு வசூல் பண்ணக்கூடிய ஒரு இழிவான பிறவி இந்த திமுக சேங்கை மாறன். இந்த ஆளால ஒரு பஸ் ஸ்டாண்ட் எத்தனை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக சேர்மன் இருந்து இருக்கா. இந்த ஆளால ஒரு பஸ் ஸ்டாண்ட் பட்டு கொண்டு வந்தோம்ல 6 கோடி ரூபாய் நிதி வந்த நிதியை திருப்பி அனுப்பி விட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட் கட்ட இடம் இல்லைன்னு சொன்ன ஒரு கேவலமான ஜென்மம் வந்தாலும் இந்த ஆள் பத்திரிகையாளர்கள்ட்ட இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாரு அப்படின்னா அடுத்தடுத்து பெண்கள் கிட்டையும் இந்த தொகுதி மக்கள் கிட்டையும் எவ்வளவு மோசமான ஒரு முகத்தை காட்டுவாங்கன்னு மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டிச்சு இந்த மாதிரி ஆட்கள்லாம் புறக்கணிச்சு போடல அப்படின்னா திமுக ஒட்டுமொத்தமா திருப்பணத்துல அழிச்சு சின்ன செதஞ்சிரும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப ஒரு ரவுடிசம்ங்க. நாங்களால மக்கள் வாழ்வில நகட்டவே முடியல. அஜித் கொலை வழக்குல இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த சார் கண்டுபிடிக்க முடியல. அஜித் கொலை வழக்க பாருங்க, மடப்புறத்துல அந்த அஜித் கொலை வழக்குல இந்த ஆளு தான், அதாவது சேங்கை மாறன் தான் அந்த பையனோட அம்மாவை கூட்டிட்டு போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு நாடார் சமுதாய கூடத்துல அடைச்சு வச்சு கட்ட பஞ்சாயத்து பேசினாரு. இந்த ஆளால தொடர்ந்து அடுத்தடுக்கான துன்பங்களை மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் இவனை கை வைக்க முடியல, மக்கள் இவனை அப்புறப்படுத்த முடியல. ஏன் காரணம் அப்படின்னா திமுக அவருக்கு ஒரு பெட்டகமா கூடாரமா பயன்படுது. இந்த மாதிரி ஆட்களால எவ்வளவு சந்திக்க முடியும். பாரதத்தின் 4வது தூணாக விளங்கக்கூடியது என்னது? ஊடகங்கள். அந்த ஊடகத்துறையில இருக்க நண்பர்களை அடிச்சு ரத்த வர அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா இவனோட ரவுடிசம் எந்த அளவுக்கு இருக்கும்? சமுதாயத்துல நம்மளோட மக்களோட குரல் வழியை நசுக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் இல்லாம குரல் வழியை நசுக்கிறதுக்கு இவன் யாருங்க? ஒரு நிருபரை அடிக்கிறான் அப்படின்னா இவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். ஏன்னா இந்த திமுக ஆட்கள் இவங்க எல்லாம் வெறியாட்டம், கொலைவெறி ஆட்கள். இவங்க எல்லாம் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு தலைமுறை எத்தனை கல்குவாரிகள், கிரஷர்கள், எவ்வளவு இடங்கள்ல இது வரைக்கும் ஒரு பள்ளி கட்டடத்தை மேம்படுத்துறாங்க. எங்க மானாமதுரை சட்டமன்றத்துல இந்த நாள் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கலை கல்லூரி இல்ல, அரசு கல்லூரி கிடையாது. நாங்க மதுரை நோக்கி போகணும், அப்படி இல்லாட்டி சிவகங்கையை நோக்கி போகணும். எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் பயணம் பண்ணிதான் மேற்படிப்புகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் அங்க இருக்கும். அப்படி ஒரு கேவலமான ஒரு புத்தி உள்ள ஆட்கள் இவங்க எல்லாம். மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு நம்ம வாக்களிச்ச மக்களுக்கு என்ன நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. குரல் வழியை நசுக்கி இவங்களை எதிர்த்து யார் குரல் கொடுத்தாலும், இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன், எனக்கே நாளைக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் வந்தாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறது கொண்டு இல்லை. ஆனா அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட கேவலமான ஆள் இந்த சேங்கை மாறன். இந்த ஆளால நாங்க தமிழகத்துல அது குறிப்பா திருப்பணத்துல மிகப்பெரிய ஒரு அல்லலை ஏற்படுத்திட்டு இருக்கோம். வீடு கட்டினா இந்த அளவுக்கு கமிஷன் கொடுக்கணுங்க, வீடு கட்டினா கமிஷன் கொடுக்கணும், இடம் வாங்கினா கமிஷன் கொடுக்கணும், நெல் மண்டியில நெல் போட்டோம்னா பைசா கொடுக்கணும். இப்படி தொடர்ந்து இவரால நாங்க தமிழக மக்கள் வஞ்சிக்கப்பட்டு. திருப்போண பேரூராட்சியில ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா சேங்கமானுக்கு பணம் போகணும், இடம் வாங்கணும் அப்படின்னா சேங்கமானுக்கு பணம் போடணும். லெவியில, அதாவது லெவினா நெல் கொள்முதல் குடோன், அந்த குடோன்ல போய் போடுறதுக்கு மூடைக்கு 2 ரூபாய் கேட்டு எல்லா குடோன்களையும் மூடி வச்சிருக்கான் சார். இந்த ஆளால எவ்வளவு நாங்க மக்கள் அல்லல் படுறோம் தெரியுமா? இவன் ஒரு பெரிய லஞ்ச ஊர் பெருச்சாலி, இவன் பெரிய ஒரு ஊரே ஆக்கிரமிச்சு இந்த ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வையை சிதைக்கிறான். ஒரு நாளைக்கு ரோட்ல உட்கார்ந்து கிராமப்புறங்கள்ல விளையிற காய்கறிகளை கொண்டு விக்கிற கிராம மக்கள் கிட்ட ஒரு சீட்டுக்கு 100 ரூபாய் வசூல் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் 100 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வீடு கட்டி மணமகள் மன்றம் ஏற்படுத்துற அளவுக்கு இவர் வளர்ந்து நிக்கிறான். அந்த மணமகள் மகிழும் 1 கிலோமீட்டருக்கு உள்ள டாஸ்மார்க்கோ, பள்ளிகளுக்குள்ளோ, கல்லூரிகளோ பக்கத்துல, கல்லூரிங்கிறது கிடையாதுங்க, கல்லூரி கிடையாது, அடிப்படை தேவைகள் எதுவுமே எங்களுக்கு சந்திக்கப்படல. ஆக மொத்தம் இந்த திமுக கைக்கூலி இந்த சேங்கை மாறன். இப்போ சமீபத்துல திருநெல்வேலியில பட்டியலன விவசாயி பாத்தீங்கன்னா படுகொலை சம்பவத்தை அடுத்து மகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. குற்றவாளி இன்னும் கைது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கையில சில வார்த்தைகள் எழுதி வச்சிருந்தாங்க. இந்த புகைப்படம் எல்லாம் வைரலாகி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இது குறித்து யாருமே குரல் கொடுக்கல அப்படின்றது எப்படி பாக்குறீங்க மேம்? எவ்வளவு ஒரு பாலடைஞ்ச இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது பயமா இருக்கு சார். உண்மையில நம்ம எப்படி எதை நோக்கி தமிழகம் போயிட்டு இருக்கு பாருங்களேன். தொடர்ந்து இந்த மாதத்துல மட்டும் 33 கொலைகள், அது தற்கொலை, கொலை, பாலியல் வன்கொடுமையால பெண் பிள்ளைகள் இறந்திருக்காங்க. 33 பெண் பிள்ளைகள். எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். தன் தந்தையோட இறப்புக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கையில எழுதி வச்சு செத்துருக்கு. எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்களேன். எங்க அப்பாவை எங்க புதைக்கிறீங்களோ, எங்க எரிச்சிங்களோ அங்கே என்னையே அடக்கம் பண்ணிருங்க, ஏன்னா உங்ககிட்ட வாழவே வேணாண்டான்னு அந்த பொண்ணு முடிவு பண்ணிருச்சு. இது சுடுகாடை விட கேவலமா இருக்கு. அது சுடுகாட்டிலே வாழ்ந்துட்டு போயிடலாம், தமிழ்நாட்டுல வாழ நமக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு போயிடுச்சு போல. இதெல்லாம் தொடர்ந்து எவ்வளவு ஒரு அவலமான விஷயம். அண்ணன் திரும்ப அவர்கள் என்னதான் செய்யறான்னு தெரியல. இந்த திமுகவை எதிர்த்து தன் இன மக்கள் பாதிக்கப்படும் போது தனக்காக நம்பி இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு இடத்துலயும் பாதிக்கப்படுறாங்க. ஆனா எங்கேயுமே அவர் குரல் ஒலிக்கப்படவே இல்லை, வாய் துறக்கவே மாட்டேங்கிறார். அப்படியே ஒரு ஆட்சி அதிகாரம் போது உங்களுக்கு தலைக்கேறி அலையுதன்னே. அன்னை திரும்ப அவர்களே, இந்த பாவத்திற்கு முதல் பலி நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த பெண் பிள்ளை உங்க இனத்தை சார்ந்த பொண்ணு, உங்கள் நம்பி இருக்கக்கூடிய உங்க இன பொண்ணு. இந்த பொண்ணு இறந்திருக்கா அப்படின்னா உங்களோட கட்சிக்காக நீங்க குரல் கொடுக்காம ஒரு கூட்டணி தர்மத்துக்காக நீங்க மௌனம் காக்குறீங்க, கள்ள மௌனம் காக்குறீங்க அப்படின்னா இந்த இதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். உண்மையிலே கடவுள் அதுக்குரிய தண்டனை உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்ற கூட்டம் தானே.
கயவர் கூட்டம் தானே, அதெல்லாம் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஆனாலும் உங்க சுயநலத்திற்காக உங்கள் இன மக்களை அடுத்தடுத்து படுகொலை செய்து கொண்டிருக்காங்க, பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களை எதையுமே தட்டி கேட்காம திமுக அரசுக்கு எதிராக ஒரு குரல் கூட கொடுக்காம இருக்கிறது உண்மையில் நியாயமற்ற ஒரு விஷயம். இது நல்லது இல்ல. துரந்தர் 2 திரைப்படம் பார்த்தீங்கன்னா வெளியாகி மிகப்பெரிய வெற்றி சாதனையை படைச்சிட்டு வந்துட்டு இருக்கு திரையரங்குல. இந்த படத்தை தடை செய்யணும், ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல மனுலாம் வந்துட்டு இருக்கு. உங்க கருத்து என்ன மேடம்? அந்த படத்தை பார்த்து வச்சுனா ரொம்ப ஒரு அருமையான படம். எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா, என்ன காரணம் அந்த படத்தை ஏன் அவங்க தடை செய்யணும்னு சொல்லி இப்படி காங்கிரஸ் கூட்டம், திமுக கூட்டம் அலமோதுது அப்படின்னா, 2004 முதல் 2014 வரைக்கும் 10 ஆண்டுகள்ல காங்கிரஸோட ஆட்சி காலம் எப்படி இருந்தது அப்படின்றத தோல் உரிச்சு காட்டியிருக்கு. என்னெல்லாம் அவங்க தீங்கு செய்தாங்க, அநீதி இழைச்சிருக்காங்க இந்த நாட்டுக்காக அப்படின்றத தோல் உரிச்சு காட்டியிருக்காங்க. பண மதிப்புல டிமானிஸ்ட்ரேஷன், அந்த டிமானிஸ்ட்ரேஷன்ல வந்து பண மதிப்பிழப்பு எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது, அதன் அவசியம் என்ன அப்படின்றது இந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. நாட்டோட பாதுகாப்பை என்னைக்குமே உணர்த்தி 10 ஆண்டுகள் ஆட்சியில நாட்டோட பாதுகாப்பை என்னைக்குமே ஒரு வெளித்தன்மையா உணரப்படவே இல்லை. நம்மளோட நல்ல ஒரு பாதுகாப்பை இந்த நாட்டுல 10 ஆண்டுகள் உணரல. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அந்த காலகட்டங்களை உணரல. அதை வெளிக்கொண்டதான் இந்த படம். 33 தடவாளங்கள் அமைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு அழகான ஒரு எல்லையோர பாதுகாப்பை நிரூபிச்சிருக்காரு, உறுதி செஞ்சிருக்காரு. இதெல்லாம் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக அப்பட்டமாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு படம். ஆர்டிகல் 370 அதை வெளிக்காட்டிருக்காங்க. எவ்வளவு தெளிவா இது ஏன் எடுத்திருக்கோம், எதற்காக தேவை அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக தெளிவாக மக்களுக்கு படம் பிடித்து காட்டுறதுனால இந்த படத்தை வேணான்னு இவங்க புறக்கணிக்கிறாங்களே தவிர, இந்த படம் மக்கள் பார்த்துட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டுரும், ஒரு உயரிய சிந்தை வந்துடும், நாட்டு மேல ஒரு பெரிய அர்த்தமான பற்று வந்துடும். அதனால இதை தடை செய்ய பாக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்லை.